கண்டிப்பா இதை கேட்டே ஆகணும். ஏங்க இந்த படம் நான் பண்ணல? எத்தனை படம் நான் பண்ணியிருக்கிறேன். முக்கியமான படத்தை நீங்க எப்படி மிஸ் பண்ணலாம்? சேரன் அவர்களுக்கு ஒரு கடிதம் வந்திருக்கு. அன்பு தம்பி சேரன், பேர் போடலையா? யாரா இருக்குன்னு உங்களால யூகிக்க முடியுதா? Grand Royal Tours and Dr. Sri Verma Ayurtharum Ayurveda presents Behind Its Gold Medal for the Greatest Ever Cult Movie Makers, the signature edition of Honor and Respect. Supported by Alia Cotton Vetigal மற்றும் சட்டைகள், Medway Hospitals, Padmam Veg Restaurant, Air Fiber Wi-Fi. Powered by Arabian Garden, Seafood Restaurant, Venus, The Hot Water Professionals. Academic partner, Cinema Factory Academy. கல்யாணம் கேட்டரிங் பார்ட்னர், நம்ம வீட்டு கல்யாணம் கேட்டரிங். நாட்டாமை ஷூட்டிங்ல ரவிக்குமார் சாரோட அசிஸ்டன்ட் டைரக்டர். அப்பவே ரொம்ப துருதுருன்னு இருப்பாரு. நிறைய ஓவரா பண்ணி திட்டு வாங்குறது அந்த மாதிரி. பொங்கல் டைம் என் கிட்டத்தட்ட ஒரு 7-8 படங்கள், பெரிய பெரிய படங்கள், எல்லாம் பெரிய பெரிய ஆர்டிஸ்ட். கொஞ்சம் பயமா இருந்தது. ஐயோ எல்லாமே சூப்பர் ஸ்டார்ஸ் அண்ட் யூனோ பெரிய பெரிய ப்ரொடக்ஷன்ஸ். அது எப்படி நம்ம ரிலீஸ் பண்ணா ஆடியன்ஸ் வருவாங்களா, பார்ப்பாங்களா? சேரன் கிட்ட இது இந்த டைம்ல ரிலீஸ் பண்ணணுமா, கொஞ்சம் தள்ளி ரிப்பப்ளிக் டேக்கு பண்ணலாமே. சில விஷயங்கள் ஒத்து போகாதனால என்னால் வேற யாரும் நடிக்கலை. அப்போ நானே அதை எடுக்க வேண்டிய கட்டாயம். ஏன்னா முதல்ல இந்த கதை உருவானது தான் எனக்கான பயம். ஏன்னா அதுவரை ஒரே காதல், அந்த ஒரு காதல் இல்லைன்னா தாடி வளர்த்து சோகமாயிரணும், இல்லாட்டி பிரிஞ்சு போயிடணும், இல்லாட்டி தற்கொலை பண்ணிக்கின்ற இந்த சமூகத்தில் அதை தாண்டியும் வாழலாம் கான்ஃபிடென்ட் கொடுக்கறதுக்காக எடுத்தப்பட்ட படம் தான் ஆட்டோகிராஃப். காதல் அழகானது, ஆனால் அதை தாண்டி வாழ்க்கை ரொம்ப ரொம்ப அழகானது. அதை என்னோட மக்கள்கிட்ட நான் கொண்டு போய் சேர்க்கணும்னு நினச்சேன். அதுதான் ஆட்டோகிராஃப். நம்மளை விட ஜென்சி கிட்ஸ்ன்னு சொல்லக்கூடிய இப்போ இருக்கிறவங்க அதை இன்னும் ரொம்ப அழகாக புரிஞ்சுக்கிறாங்க. இன்னும் சொல்ல போனால் அது அவங்களுக்கான படம். அவங்க இப்போ அந்த மூடில் தான் கரெக்டாக போயிட்டு இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு அந்த படம் பிடிச்சிருக்கு. ஸோ எஸ், எமோஷன்ஸை திரையில் கொண்டு வர ஒரு சோல்ஃபுல்லான ஸ்டோரி டெல்லரை தான் நம்ம இப்போ அழைக்க போகிறோம். ஸோ லெட்ஸ் வெல்கம் ஆக்டர் அண்ட் டிரெக்டர் சேரன் சார். கல்ட் மூவி மேக்கர்ஸ்க்கான அடுத்த விருது, அதனை வழங்குவதற்காக நடிகை மீனா அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். அவர்களோடு இணைந்து இந்த விருதை வழங்குவதற்காக நாம் அழைப்பது திரு KT ஸ்ரீனிவாசராஜா அவர்கள், அடையார் ஆனந்த பவனுடைய மேனேஜிங் டைரக்டர். விருது யாருக்கு என்பதை பார்க்கலாம். The Behind Words Gold Medal for the greatest ever cult movie maker, Director Cheran for Autograph. இயக்குனர் சேரன் அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். தேங்க்யூ. நீங்கள் அவருக்கு ஒரு நினைவு பரிசு பிகைன் வுட் சார்பாக வழங்க போகிறீங்க. கண்டிப்பா இதை கேட்டே ஆகணும். ஏங்க இந்த படம் நான் பண்ணல? என்ன ஏன் கேட்கல? எத்தனை படம் நான் பண்ணியிருக்கிறேன். உங்களோட முக்கியமான படத்தை நீங்கள் எப்படி மிஸ் பண்ணலாம்? அதில் நான் நடித்தது தான் பிரச்சனை. எனக்கு எப்படி நீங்கள் உங்களை ஜோடியாக போட முடியும்? ஜோடி இல்லையே அதில். எனக்கு கோபிகா கேரக்டர் தான் உங்களுக்கு கொடுத்துருப்பேன். கண்டிப்பாக ஸ்னேகா கேரக்டர் கொடுத்துருக்க மாட்டேன். ஓ அப்படி. ஓகே பரவாயில்ல. தமிழில் விட்டதை நான் கன்னடத்தில் பண்ணி பிடிச்சிட்டேன். எஸ். ஸோ சேரன் அவர்களுடைய சாரி இல்லை, நீங்கள் வச்சுக்கிற மாதிரி தான். உங்கள் படம் பொறித்து, தமிழ் எழுத்துக்கள் பொறித்து, ஏன்னா பிரபலமானதில் அந்த பாட்டில் அவங்க உடுத்தின இந்த புடவை. மீனா அவர்கள்
அவருக்கு விருது வழங்கியது எப்படிப்பட்ட ஒரு அனுபவம்? அவரோடு நீங்கள் இணைந்து பணி செய்திருக்கிறீர்கள். நான் ஃபஸ்ட்டு இவரை வந்து மீட் பண்ணது வந்து நாட்டாமை ஷூட்டிங்கில் ரவிக்குமார் சாரோட அசிஸ்டண்ட்டாக இருந்தார், அசிஸ்டன்ட் டிரெக்டர். அண்ட் அப்போவே ரொம்ப துருன்னு இருப்பார், நிறைய ஓவராக பண்ணி திட்டு வாங்குறது அந்த மாதிரி. ஸோ தட் வாஸ் மை ஃபர்ஸ்ட் இன்ட்ரோ அபவுட் சேரன். அவங்கள பற்றி நாட்டமே பண்ணும்போதே சொன்னார், நான் ஒரு படம் பண்ண போகிறேன், அதில் நீங்கள் பண்ணணும், நான் உங்களுக்கு கதை சொல்கிறேன் அப்படின்னாரு. அண்ட் ஓகே, ஒரு நாள் வாங்க வீட்டுக்கு வாங்கன்னு சொன்னோம். ஒரு பெரிய புக், ஒரு பெரிய ஒரு ஃபைலோடு வந்தார். வந்துட்டு கதை சொல்லுங்கள் அப்படின்னா அந்த புக்கை கொடுத்துட்டு, இதுதான் கதை, நீங்கள் படிங்க, நீங்கள் படித்தா உங்களுக்கு புரியும் அப்படின்னு. அதாவது ஒரு ஷார்ட் ஓப்பனிங்லேருந்து, அந்த படத்தோட ஷார்ட் ஓப்பனிங்லேருந்து, அந்த டயலாக்லேருந்து, அதுக்கு கவுண்டர் ரியாக்ஷன், அந்த இன்னொருத்தர் என்ன பண்ணுறாங்கலேருந்து, இது மொத்தமும் அப்படியே படம் பார்த்த மாதிரி இருந்தது எனக்கு அந்த புக்கு படிக்கும்போது. அண்ட் ஐ வாஸ் லைக் கம்ப்ளீட்லி த்ரில்ட் அண்ட் ஐ வாஸ் ரொம்ப நல்லா இருந்தது. அண்ட் ஐ இமீடியட்லி செட், என்னோட கேரக்டரும் அதில் ரொம்ப நல்லா இருந்தது. பாரதி கண்ணம்மாங்கிற ஒரு படத்தில் நான் கண்டிப்பாக பண்ணுறேன்னு சொல்லிவிட்டு அந்த படம் ஒத்துக்கிட்டேன். தட்ஸ் ஹவ் ஐ ஃபர்ஸ்ட் ஒர்க் வித் ஹிம். ஒரு டைரக்டராக பாரதி கண்ணம்மாங்கிற படத்தில் நான் ஒர்க் பண்ணேன். அந்த படத்தில் என்னோட கேரக்டர் வந்து நாங்கள் படம் பார்த்து படிக்கும் போது எப்படி இருந்தது, அது படிப்படியாக எப்படி வளர்ந்தது, அதெல்லாம் வந்து பார்த்துட்டு ஓகே, ஒரு நல்ல கதை நல்லாயிருக்கும், நல்ல பேர் கிடைக்கும் அப்படி தான் நினச்சோம். ஆனால் அந்த படத்தோட ரிலீஸ்க்கு அப்புறம் வந்து அந்த படத்தோட இம்பேக்ட் வந்து அன்பிலீவபிள். இட் வாஸ் இன்ஃபேக்ட் நாங்கள் வந்து படம் ரிலீஸ் பண்ணும்போது கூட அன்றைக்கி அது வந்து பொங்கல் டைம் இல்லையா, பொங்கல் டைம் அண்ட் கிட்டத்தட்ட ஒரு 7-8 படங்கள், பெரிய பெரிய படங்கள், எல்லாம் பெரிய பெரிய ஆர்டிஸ்ட்டு. நான் வந்து கொஞ்சம் பயமாக இருந்தது, ஐயோ எல்லாமே சூப்பர் ஸ்டார்ஸ் அண்ட் பெரிய பெரிய ப்ரொடக்ஷன்ஸ் அண்ட் அந்த மாதிரி ஒரு அவங்க கூட்டத்துக்குள்ள வந்து நம்ம பாரதி கண்ணம்மா அது எப்படி நம்ம ரிலீஸ் பண்ணால் ஆடியன்ஸ் வருவாங்களா, பார்ப்பாங்களா, நம்மளுக்கு அந்த அளவுக்கு நல்ல இது கிடைக்குமா அப்படின்னுலாம் நான் ரொம்ப பயந்துட்டு இருந்தேன். கேட்டேன் கூட சேரன் கிட்ட, இது இந்த டைமில் ரிலீஸ் பண்ணணுமா, கொஞ்சம் தள்ளி ரிப்பப்ளிக் டேக்கு பண்ணலாமே எல்லாம் சொன்னேன். பட் ஹி வாஸ் வெரி கான்ஃபிடென்ட். ஹீ செட், இல்லை கண்டிப்பாக வந்து நம்ம படம் நல்ல கிடைக்கும். மேபி ஓப்பனிங்க்கு கிடைக்காது, ஃபஸ்ட்டு ஒரு அந்த ஹாலிடே சீசன், அது அந்த 3-4 டேஸ், பட் கண்டிப்பாக நம்ம படம் நல்ல பேர் கிடைக்கும் அப்படின்ட்டு ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக அந்த ரிலீஸ் பண்ணார். அண்ட் சொன்ன மாதிரியே நடந்தது. சொன்ன மாதிரி அந்த படம் பெரிய ஹிட் ஆச்சு. நினைக்க முடியாத அளவுக்கு ஒரு பெரிய ஹிட் அண்ட் அருமையான பேர், அருமையான கேரக்டர். ஸோ மறக்கவே முடியாது. இன்னொரு ஸ்பெஷல் கிஃப்ட் உங்களுக்கு இருக்குது. ஆமாம், மீனா கையால் ஒரு கிஃப்ட் வாங்கினது மாதிரி இது உங்களுக்கு ரொம்ப தொடர்பானது. ஏன்னா இதுக்காகவே நீங்கள் இப்படி ஒரு வாழ்க்கை இருக்குன்னு அழகாக ஒரு ஜெனரேஷனுக்கே படம் பிடிச்சி ஒரு படமாகவே நீங்கள் எடுத்தீங்க. கொண்டு வாங்கப்பா. கடிதத்தின் மகத்துவத்தை படமாக்கிய சேரன் அவர்களுக்கு ஒரு கடிதம் வந்திருக்கு. அவரே அதை படிக்கணும், யாருக்கிட்டே இருந்து வந்திருக்கணும் அவரே சொல்லுவார். இயக்குனர் சேரன் அவர்களுக்கு அன்பின் வாழ்த்து மடல். இயக்குனர் சேரன் அவர்கள் மனித உருவங்களை மிக துல்லியமாக திரையில் கொண்டு வரும் அற்புதமான இயக்குனர். என்னை மிகச் சரியாக பயன்படுத்தி கொண்ட இயக்குனர்களில் ஒருவர் இயக்குனர் சேரன். அவர் சாதனைகள் விருது வாங்குவது எனக்கு மிகுந்த மகிழ்ச்சியை அளிக்கிறது. நேரில் வந்து வாழ்த்த ஆசை இருந்தாலும் நான் வெளியூரில் இருப்பதால் கலந்து கொள்ள முடியவில்லை. அவர் மீண்டும் திரையில் மிகப்பெரிய சாதனைகளை செய்ய காலம் காத்து கொண்டிருக்கிறது. அவர் வரும் நாட்களில் புத்துயிர் பெற்ற சேரனாக பல வெற்றி படங்களை கொண்டு வர இறைவனை பிரார்த்திக்கிறேன். மனம் கழிந்து வாழ்த்துகிறேன். வாழ்க அன்பு தம்பி சேரன் அப்படின்னு போட்டு பேர் போடலையா? யாரா இருக்குன்னு உங்களால் யூகிக்க முடியுதா? அன்பு தம்பி. இந்த ஹேண்ட் ரைட்டிங் ஆனால் எங்கேயோ பார்த்தது மாதிரி இருக்கு. இல்லை, உங்களுக்கு ரொம்ப பரிச்சயமானவர் தான். அப்படியா? அவர் ஒரு வார்த்தை சொல்லியிருக்காரு, என்னை மிகச்சரியாக பயன்படுத்தி கொண்ட இயக்குனர்களில் ஒருவர் அவர். ராஜ்கிரண் சார். திரு ராஜ்கிரண் அவர்கள் தன் கைப்பட எழுதிய சேரன் அவர்களுக்காக எழுதிய கடிதம். தேங்க்யூ, ரொம்ப சந்தோஷம் ராஜ்கிரண் சார், மகிழ்ச்சி. ரொம்ப நுட்பமான விஷயங்களை பேசுதல், அதை கண்ணியத்தோடு பேசுதல் என்பது சேரனுக்கே உரிய மாண்பு அப்படின்னு சொல்லலாம். அதில் ஒரு படம் ஆட்டோகிராஃப். தோற்றுப்போன காதலின் வலியை சொல்லுதல், அதை கண்ணியமாக சொல்லுதல், பார்க்கிறவர்களுக்கு எந்த ரசவாதமும் வராமல் அதை கையாளுதல்னு ஒன்று இருக்குல்ல, அந்த படத்தை அப்படி அழகாக நேர்த்தியாக பண்ணணும்னு தோணுது. எதுக்காக? ஏன்னா அது சின்னதாக இப்படி போனால் கூட கிண்டல் அடிச்சிருவாங்க, அல்லது அது இது என்னடா இது எப்பறம் நியாயப்படுத்துறீங்க அப்படின்னு கேட்பதற்கான சந்தர்ப்பங்கள் உண்டு. அப்படிப்பட்ட ஒரு படத்தை கையில் எடுத்து அது நீங்களே நடித்ததுக்கு என்ன காரணம்? முதல்ல இந்த கதை உருவானது தான் எனக்கான பயம்.
ஏன்னா அதுவரை வந்து ஒரே காதல், அந்த ஒரு காதல் இல்லைன்னா ஒன்று தாடி வளர்த்து சோகமாயிரணும், இல்லாட்டி பிரிஞ்சு போயிடணும், இல்லாட்டி தற்கொலை பண்ணிக்கின்ற இந்த சமூகத்தில் அதை தாண்டியும் வாழலாம். ஒரு தோல்வி நம்மளை முடக்கிடக்கூடாது, அடுத்தடுத்த தோல்விகள் வந்தால் கூட நம்மளால் வாழ முடியுன்ற ஒரு கான்ஃபிடென்ட் கொடுக்கறதுக்காக எடுத்தப்பட்ட படம் தான் ஆட்டோகிராஃப். ஏன்னா காதலை தாண்டி வாழ்க்கை ரொம்ப அழகானது, காதல் அழகானது, ஆனால் அதை தாண்டி வாழ்க்கை ரொம்ப ரொம்ப அழகானது. அதை என்னோடய மக்கள்கிட்ட நான் கொண்டு போய் சேர்க்கணும்னு நினச்சேன். அதுதான் ஆட்டோகிராஃப். அதை நான் நடிக்கணும்னு நினைக்கல. நிறைய பேரை நான் கேட்டதுக்கு அப்புறம் எனக்கு அவங்களோட தேதிகள் இல்லை, அவங்களோட ரசனை இல்லை, அவங்களோட சில விஷயங்கள் ஒத்து போகாதனால என்னால் வேறு யாரும் நடிக்கலை. அப்போ நானே அதை எடுக்க வேண்டிய கட்டாயம். ஏன்னா நான் வாழ்கிறதுக்கு நான் தானே போட்டு ஓட்டணும். ஸோ நீங்களே நடிக்கணும் அப்படின்னு நானே நடிக்கணும் வந்தேன். காதலை ரொம்ப அழகாக சொன்ன படங்களில் ஒன்று அந்த ஆட்டோகிராஃப் படம். இன்றைக்கி ஜென்சி கிட்ஸ்லாம் ரசிகர்களாக வந்திருக்கக்கூடிய காலகட்டத்தில் அப்படி ஒரு படம் பண்ணினா எப்படி ஒரு இம்பேக்ட் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்க? அதைத்தான் இப்போ ரீரிலீஸ் பண்ணேன் நான் படத்தை ஆட்டோகிராஃப். இப்போ தான் ஒரு 10 நாள் முன்னாடி. நம்ம சொல்கிற நம்மளை விட ஜென்சி கிட்ஸ்ன்னு சொல்லக்கூடிய இப்போ இருக்கிறவங்க அதை இன்னும் ரொம்ப அழகாக புரிஞ்சுக்கிறாங்க. இன்னும் சொல்ல போனால் அது அவங்களுக்கான படம். அவங்க இப்போ அந்த மூடில் தான் கரெக்டாக போயிட்டுருக்காங்க. ஸோ அவங்களுக்கு அந்த படம் பிடிச்சிருக்கு. ஒரு ரிலேஷன்ஷிப்பை பெட்டராக ஹேண்டில் பண்ணுறது முன்ன விட காம்ப்ளிகேட் ஆகிருக்குன்னு நினைக்கிறீங்களா, இல்லை பெட்டராக இருக்குன்னு நினைக்கிறீங்களா? இல்லை பெட்டராக இருக்குது. பெட்டராக இருக்குது. பெட்டராக தான் இருக்குது. ஓகே. அப்போ ஜென்சிலாம் வந்து இதெல்லாம் கொஞ்சம் அவுடேட்டட்னு பார்க்குறாங்கிறதெல்லாம் நம்மளுடைய அபிப்பிராயம் தான். எல்லாரையும் நம்ம பார்த்துடல. இல்லை ஜென்சியில் நீங்கள் வந்து ஒரு 10% தான் பார்த்துருப்போம். ஆனால் 90% வந்து நம்ம நினைக்கிற மாதிரி இருக்காங்களே. ஸோ அவங்களுக்கு அந்த நம்ம இப்போ ஜென்சின்னு சொல்லக்கூடிய இப்போ உள்ள படங்கள் வந்து பசங்க வந்து தவமாயத்தவம் வந்து நல்லா இருக்குன்னு சொல்கிறாங்களே. ஆமாம். ஸோ அப்போ அவங்கக்கிட்ட எங்கேயோ ஒரு இடத்துல தன்னோட அப்பாவையும் அம்மாவையும் பார்க்குற தன்மை இருக்குல்ல, அவங்க அவ்வளோ சீக்கிரம் தொலைஞ்சு போயிட மாட்டாங்க. நான் ஒரு சில பேருக்கு இந்த மேடையில் நன்றி சொல்லணும். ஏன்னா இன்றைக்கி ஒரு கல்ட்டு மூவி இதை என்னால் பண்ண முடிஞ்சிருக்கு. ஒரு ஆட்டோகிராஃப், தவமாயத்தவம் இருந்து பொக்கிஷம், இந்த மாதிரியான படங்கள்லாம் நாங்கள் பொற்காலம் ரொம்ப முக்கியமான என் லைஃப்பில். ஸோ இதெல்லாம் பண்ண முடிஞ்சிருக்குன்னா அதுக்கு நான் மட்டும் காரணம் இல்லை. எனக்கு முன்னாடி பாதை போட்ட பெரியவங்க இருக்காங்க. பாரதிராஜா சார், பாலச்சந்தர் சார், பாலுமகேந்திரா சார், மகேந்திரன் சார், பீம்சிங் சார், இவங்க எல்லாமே எங்களுக்கு முன்னாடிய மூதாதையர்கள். அவங்க வந்து ரொம்ப சிறப்பான பாதையை எங்களுக்கு போட்டு கொடுத்ததுனால தான் எங்களுக்கு இந்த மாதிரியான படங்கள் பண்ண முடியுன்ற நம்பிக்கை வந்தது. இல்லாட்டி நாங்கள் ஏதோ ஒரு கமர்ஷியல் படங்களுக்கு கதாநாயகன் பின்னாடியே ஓடிக்கிட்டு இருந்திருப்போம். இந்த மாதிரியான திரைப்படங்களை எங்களை கொண்டு வந்து கண்ணு முன்னாடி நிப்பாட்டினதில் இந்த 4 பேர் ரொம்ப முக்கியமானவங்க. ஸோ அவங்களுக்கு நான் என்னோட சிறந்தாழ்ந்த வணக்கத்தை நான் தெரியப்படுத்துகிறேன். அண்ட் என்னை வளர்த்த ரசிகர்கள், அதாவது ஒரு கல்ட்டு மூவி எடுக்கிறது பிரச்சனை இல்லை, அதை கொண்டாடுறது தானே பெரிய விஷயம். அதை ரசிகர்கள் ஏற்றுக்கிட்டாங்கல்ல, ஏற்றுக்கும் போது தான் நானும் இல்லை என்னைய மாதிரி சிறந்த படைப்பாளிகளும் இல்லை ராம் மாதிரியான படைப்பாளிகளும் இப்போ அவர் வந்து என் மேலே வச்ச நம்பிக்கையை பார்த்து தான் அவர் தங்க மீன்கள் எடுத்தார். ஏன்னா அவர் பண்ண முடியும், ஒரு படைப்பு சரியாக இருந்தால் போதும், ஒரு கதை சரியாக இருந்தால் போதும், அதை மக்கள் ஏற்றுப்பாங்கன்ற நம்பிக்கையை விதைச்சதில் நிறைய பேர். ஸோ அடுத்த தலைமுறையில் தொடருது. ஸோ எல்லாருக்கும் என்னோடய மனப்பூர்வமான நன்றிகள். இதில் ரொம்ப சந்தோஷம் என்னென்னா மீனா மேடம் கையால் நீங்கள் இந்த விருது கொடுத்தது. ஏன்னா நான் முதல் கதையில் நான் பிரமிச்சு பார்த்த ஒரு ஆர்டிஸ்ட். என்னோடய கேரக்டரை மரகதம், கண்ணம்மா, வள்ளி, இப்படி 3 கேரக்டர் என்னோடய படங்களில் அதையெல்லாம் மிக அழகாக கொடுத்த அந்த கதாநாயகியோட கையில் எனக்கு இந்த விருது கொடுத்தது இன்னும் கூடுதல் மகிழ்ச்சி. பிஹைண்ட் வுட்ஸ் இந்த மாதிரியான என்கரேஜ் பண்ணுற ஒரு நிகழ்ச்சி, அதாவது இவங்கெல்லாம் முன்னாடி சாதனையாளர்கள் அப்படின்னு ஒதுக்கிடாமல் இன்றைக்கி இருக்க அடுத்த தலைமுறைக்கு இதை கொண்டு போய் சேர்க்கறதுக்கான அந்த முயற்சி எடுத்ததுனால பிஹைண்ட் வுட்ஸுக்கு என்னுடைய சிறப்பான பாராட்டுகள். தொடர்ச்சியாக அது மாதிரி நிறைய படங்கள் நீங்கள் பண்ணணும், கல்ட் மூவிஸாக அது பெயர் எடுக்கணும். சேரன் படம் அப்படிங்கிற சிறந்த படங்களின் வரிசையில் அடுத்தடுத்த படங்கள் வரும். ராஜ்கிரண் அவர்கள் சொன்னதைப் போல இன்னும் பல உயரங்களை தொட இந்த விருது நிகழ்ச்சியின் மூலமாக வாழ்த்துக்கிறோம். தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். தேங்க்ஸ் லாட். நன்றி. ஒரு ஹானர் வாக் உங்கள் ஃபேன்ஸை நோக்கி. Gold medal for the greatest ever cult movie makers, the signature edition of Honor and Respect. Title sponsor Grand Royal Tours. உங்க ஒவ்வொரு ட்ரிப்பையும் ஸ்வீட் மெமரிஸ் ஆக Grand Royal Toursக்கு வாங்க. டாக்டர் ஸ்ரீவர்மா வெல்னஸ், அனைத்து நோய்களுக்குமான ஆயுர்வேத மருத்துவம் தமிழகம் எங்கும். Supported by ஆலியா காட்டன் வேட்டிகள் மற்றும் சட்டைகள். Medway Hospitals, ஆரோக்கியத்திற்கான சிறந்த வழி. பத்மம் Veg Restaurant, forever in your taste and in your heart. Air Fiber Wi-Fi, all-in-one plans Wi-Fi,
plus OTT plus IPTV. Pay 6, get 6 months free. Powered by Arabian Garden Seafood Restaurant. Ever fresh and ever delicious seafood dishes. இப்பொழுது தமிழகம் எங்கும். Winners, the Hot Water Professionals. Academic partner, Cinema Factory Academy. A new era in film education. Kalyanam Catering partner, Namma Veetu Kalyanam Catering, Unave Marundu. Hygiene partner, Miracle Hygiene Care Products, a rash-free routine. Suyes Restaurant partner, Adayar Anandabhavan Sweets and Snacks மற்றும் A to B Veg Restaurant. உங்கள் பசியார எங்கள் ருசி பேசும். காஸ்மெட்டிக் பார்ட்னர் க்ளோ பை NJK. Get set glow. Photography partner Jai Hind Photography. Frame your feelings forever. Biryani partner Topi Bapa Biryani. Grand Royal Tours and Dr. Sri Verma Ayul Tarum Ayurveda presents Behind Earth's Gold Medal for the Greatest Ever Cult Movie Makers, the signature edition of Honor and Respect. Supported by Alaya Cotton Vetigal மற்றும் சட்டைகள், Medway Hospitals, Padmam Veg Restaurant, Air Fiber Wi-Fi. Powered by Arabian Garden Seafood Restaurant, Venus, the Hot Water Professionals. Academic partner, Cinema Factory Academy. Kalyanam Catering partner, Namma Veetu Kalyanam Catering.